கட்டிக்கார என்ன என்னப்பா என் பொண்டாட்டிய பாத்தீங்களா? அரே ஏடா ஏன் பொண்டாட்டி நான் பார்க்க மாட்டா வந்துடுறேன். பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? நானே என் பொண்டாட்டிய காணாண்டாலே எங்க திண்டுக்கல்ல தான். ஏப்பா என்ன எப்படி இருக்க? ஏன் சொல்றீங்க? ஏண்டா வாழ்க்கையை வெறுத்து போச்சு. என்னது? அப்படி வெறுக்க கூடாது லூசுட்ட. நானும் ஒரு பொண்டாட்டி கட்டினேன். நானும் பொண்டாட்டியா? ஒரு பொண்டாட்டியை உன்னை வச்சு எனக்கு சமாளிக்க நானூறு வச்சு பண்ணையா நடத்த போறேன். நான் ஒரு பொண்டாட்டி நான் ஒரு பொண்டாட்டி அப்படி நான் ஒரு மனைவியை திருமணம் முடித்தேன் இப்படி சொல்லணும். ஆனா பொம்பளைனே. பொம்பளைனாலும் பொம்பளை. என் பொண்டாட்டி பொம்பளைனே. ஐயா அப்ப எங்க பொண்ணு ஆறு கல்யாணம் முடிச்சுட்டேனே. சரி கல்யாணம் முடிச்சு ஒரு நான் ஒரு ஆசை. அது கல்யாணம் முடிச்ச கல்யாணம் என்ன அப்படி கல்யாணம் முடிக்கணும் என்னது? அது ஏன் சொல்ற? என்ன சொல்றீங்க? இல்ல நானும் பாக்குறேன் எல்லாரும் கல்யாணம் முடிச்சோம்ன்றீங்க. அப்படி கல்யாணம் முடிக்கணும் என்னையா? உங்களுக்கு கல்யாணத்தை பத்தி என்ன தெரியல. எனக்கு தெரியல, இன்னமும் தெரியல. ஏன் அதுக்கு கல்யாணம்னு வச்சா? ஏன் வச்சாங்க? காயில் யா நாயும் கல்யாணம். ஏன் அதுக்கு கல்யாணம் தெரியுமா? ஏன் வச்சாங்க? இன்னைக்கு நம்ம தலையில பெரிய கல்லை தூக்கி பாறாங்கல்ல போடுறாங்கன்னு அர்த்தம். அத கட்டில அடிப்பா பாரு, திட்டுமுட்டுன்னு. திருமணம்னு வச்சிருந்தா பரவாயில்ல, கல்யாணம் வச்சாங்க பாரு. ஆமா சரி பரவாயில்ல. கல்யாணம் முடிச்சு ஒரு நாள் ஒரு ஆசையில இந்த இமுட்டோன்னு குடிச்சு விட்டேன். என்னத்த? அது பேர் என்ன? இந்த சர்பத்து. சர்பத்து இல்லனே. இந்த நரசூஸ் காப்பி அது இல்லனே. சன்ரைஸ் காப்பி அது இல்லனே. திருரோஸ் டீ அது இல்லனே. லெமன் சோடா உப்பு போட்டு அது இல்லனே. அப்புறம் மோர். ஐயோ மோர் இல்ல, அது அக்கா கூட சொல்லுவாரு. என்னண்டு? சரக்கு. வேற என்னத்துல குடிச்ச? அப்புறம் என்ன சொன்னீங்க? ஏய் உனக்கு விடிய விடிய என்ன இந்த கூப்பிட்டுருச்சு. என்னத்த சாப்பிட்டீங்க? சரக்கு குடிச்சு விட்டேனே. சரக்கா? ஏய் என்ன சொல்ற, வச்சிருக்கியா? குடிச்சிட்டுங்கிறது நேரம் வீட்டுக்கு போதையில போயிட்டு எல்லாம் சாப்பிட்டா வீட்டு தர போவாங்க. போய் என் முன்னாடியே சோத்த போடுறீங்க அப்படின்னு. எதை? சோறு. சரி தட்டில் போட்டு தரேன் சோத்த. அப்புறம் தட்டில் ஓடாம தலையில ஓடுவாங்க. சரி தட்டில தான் சோத்த போடுறேன். போட்டாலே போனா போயிட்டு போகுதுன்னு சொல்லி குழம்பு ஊத்துறீ அப்படிங்கிறேன். சோத்து மேலே குழம்பு ஊத்துட்டால பத்தியா? வெண்ணகாரி அங்க ஏதோ பண்ணிருக்காங்க. அப்படிலாம் கிடையாது, ஏதோ செய்வன வச்சிருக்காங்க. ஏன்னா ஒரே இதுல மொத்தமா சோத்தையும் ஒரே தட்டுல போட்டு குழம்பையும் ஒரே இதுல ஊத்துற என்ன அர்த்தம்? செய்வன ஒண்ணு சமானம். எனக்கு ஆம்பளைக்கு மாதிரி கோவம் வந்துருச்சு. ஆம்பளைக்கு மாதிரி? நீ பொல்லா கோவக்காரன். ஏற்கனவே ஒரு 2-3 மசையை போட்டு குத்தி எடுத்துட்ட. அந்த பிள்ளை குத்துற குத்த. ஐயோ வாடா. சரி எனக்கு கோவம் வந்துருச்சு. ஐயோ அடிச்சேன் பாரு. அவன் அவுத்து போட்டு ஓடி இருப்பாளடா. என் கண்ணை வீங்கி போச்சு. யார அடிச்ச? என்னடா அடிச்சோம்ன்ற ஓன் கண்ணதுக்கு இருக்குது? எனக்கு தெரியல தம்பி, நான் சொல்றேன் கேளு. இப்ப நான் அண்ணன் உன்னை அடிச்சா ஓன் கண்ணை வீங்கணும். அடிச்ச நான் ஏன் கண்ணை வீங்கணும் என்ன அர்த்தம்? எனக்கும் தெரியல. போதையில ஒருவேளை ஓன் கண்ணத்துல நீயா கொடுத்துட்டியாடா டம்முன்னு? தெரியலனே. அடிச்சுட்டு கோச்சிட்டு போயிட்டா. எங்க கோச்சிட்டு போயிட்டா? எங்க போயிருக்கா தெரியல. நிக்க மாட்டாளடா, கால் நிக்காதடா. ஊருக்கார சொல்றாங்க. என்னண்டு? ஏண்டா பொண்டாட்டி இல்லாம இப்படி சோறு தண்டிக்கு என்னடா பண்ணுவேன்? போய் மரியாதை பொண்டாட்டியை கூட்டி வாடா. அத்தாடி வீட்டுல ஒரு தில்லைன்னா நம்ம பொழப்பு நடத்த முடியுமா? ஒரு நாளைக்கு சோறு இல்லாம இருக்கலாம், 2 நாளைக்கு சோறு இல்லாம. ஆமா இப்படி வருஷம் ஃபுல்லா இருக்க முடியுமா? அம்மாடி அப்படின்னு சொல்லவும் நேரம் நான் இங்க இருந்து கிடுக்குன்னு நடந்து நேரம் என் மாமியாட்ட போனேன். ஏய் மாமியார் வீட்டுக்கு போனோம்னு சொல்லியா? மாமியாட்ட போனியா? மாமியார் வீட்டுக்கு தாங்க. நம்மள பெத்ததும் ஒரு தாய் தான், நம்மளோட பிறந்ததும் ஒரு பொண்ணு தான். அப்படி சொல்லக்கூடாது. மாமியார் வீட்டுக்கு போனேன். மாமியார் கொஞ்சம் அப்படி போதையில உளறி சொல்லிட்டேன். ஆமா சரி. மாமியார் வீட்டுக்கு போனேன். என் மாமியார் இருக்குது, என் பொண்டாட்டியை காணா. அத்தை இருக்காங்க.
ஆமா. வீட்டுக்காரம்மாவை காணோம். சரி வெளி தடவை போயிருக்கேன். எனக்கு ஒரு யோசனை. என்னண்டு? என் மாமியாட்ட கேட்கணும்ல. என்னண்டு? எங்க தாய பொண்டாட்டி அப்படின்னு கேட்கணும்ல. என் மாமியாட்ட கேட்கறேன். எப்படி? என் பொண்டாட்டி எங்க அப்படின்னு கேட்டேன். அப்பதான் என் மாமியா சொல்லுது, இப்பத்தான் அவங்க அப்பையும் கூட்டி போறாரு. சரி வெளியே தடவை கூட்டு போய் சாமியான் சேர்த்து வாங்க போயிருப்பாரு. நீ எப்பவுமே கோபக்காரன் இல்ல, கோபத்துல அடிச்சு விட்டோம்ல. சரி நல்லா புத்திமதியை சொல்லி அனுப்புவார் அப்படி சொல்லி இப்பத்தான் மாமனார் கூட்டி போறான்னு சொல்ல. நமக்கு தேவை பொண்டாட்டி. அதனால மாமனாரை பார்த்து வெக்க மானத்தெல்லாம் உதுத்துட்டு ஆமா பொண்டாட்டியை கூட்டிடலான்னு சொல்லி அந்த ஒட்டு திண்ணிலே உட்காந்துட்டேன். ஆமா இங்க இருந்து கிடுக்கு கிடுக்கு கிடுக்கு. அது என்ன கிடுக்கு கிடுக்குன்னு அந்த பாட்டுல தொங்க போட்டு போயிருக்கேன். இதுதான் அடிச்சிருக்கு கிடுக்கட்டி 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 கிடுக்கட்டின்னு. இங்க இருந்து நடந்து போயிட்டேன். அங்க போய் பார்த்தா என் மாமனார் இருக்காரு, என் பொண்டாட்டியை காணா. சரி ஒருவேளை மாமனார் என்ன இருக்கலாம், கூட்டிட்டு போயிட்டு மகளுக்கு ஏதாவது சாமியான் சேர்த்து வாங்க அனுப்பி விட்டு அவர் வீட்டுல உட்காந்துருக்கலாம். நான் அப்படிதான் சரி நமக்கு தேவை பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி என் மாமனார்ட்ட கேட்டேன். மாமா மாமா என் பொண்டாட்டி எங்க அப்படின்னு. சரி அப்பத்தே அவர் சொல்றாரு, எப்படி இப்பத்தே அவங்க அண்ணன் கூட்டி போறான்னு. அண்ணன்னா நம்ம தங்கச்சி இவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டி கொடுத்தான். புருஷன் வீட்டுல கோபம் வந்திருக்கு. மனசை சங்கடப்படுத்தாம அந்த வாத்தா ஏதாவது நல்லது உள்ளது வாங்கிக்குவோம், ஒரு கோழி கறி மாட்டுக்கறி எடுத்து அண்ணன் கூட்டு போயிருப்பாரு. இதுல என்ன இருக்கு? நானும் அப்படி நினைச்சிட்டு சரி சரி நமக்கு தேவை பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி புடுக்கட்டி புடுக்கட்டி கிடுக்கு 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 கிடுக்குன்னு போய் நடந்து அண்ணன் வீட்டுக்கு போயிட்டேன். என் மச்சனை கேட்கிறேன், என் மச்சனை இருக்கேன், என் பொண்டாட்டியை காணா. என்ன சொல்ற? அங்கதானே போனோம்னு சொன்னாங்க. அப்போ என் மச்சனை கேட்டேன், என்னண்டு மச்சான் என் பொண்டாட்டி எங்கன்னு. சரி அப்பதான் அவர் சொல்றாரு, எப்படி இப்பதான் கம்பெனி மேனேஜர் கூட்டி போறாரு. கம்பெனி மேனேஜர்? ஏன் உனக்கு இந்த புத்தி போகுது? ஏற்கனவே நீ கல்யாணம் முடிக்கிற முன்னாடி அந்த கம்பெனில மில்லுல வேலை பார்த்தோம்ல, அவர் என்ன நினைச்சிருப்பாரு? ஐயோ இப்படி கட்டி கொடுத்தாங்க, இந்த பிள்ளை வந்துருச்சு, கோதாபம் வந்திருக்கு, அந்த பழைய அந்த பிஎஃப் அந்த இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த புடிச்சு வச்ச பணம் இத பூரா வாங்கி கையில கொடுத்து ஏதோ புருஷனை சாந்தப்படுத்தி அனுப்புவோம்ன்றக்காண்டி அவர் கூட்டு போயிருப்பாரு. இதுல என்ன இருக்கு? நானும் அப்படித்தான் நினைச்சேன். சரி நானும் சரி நமக்கு தேவை பொண்டாட்டி அப்படின்னு இங்க இருந்து கிடுக்கு 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 போய் சரி மேனேஜர் வீட்டுல போய் அங்க கம்பெனி போய் அங்க போய் பார்த்தா மேனேஜர் இருக்காரு, என் பொண்டாட்டியை காணா. சரி ஒரு வேலை பார்த்த பழக்க வழக்கத்துல எங்க போயிருக்கோம். அப்பதான் மேனேஜரை பார்த்து கேட்டேன், என்னண்டு ஐயா என் பொண்டாட்டி எங்க அப்படின்னு. சரி இப்பதான் சூப்பர்வைசர் கூட்டி போறாருன்னு. ஐயா தம்பி தப்பா நினைச்சுக்காத, மேனேஜர்ன்றது வேற. ஆமா இவங்களுக்கு சம்பள பில்லு எல்லாம் போடுறது சூப்பர்வைசர் தான். அவர் என்ன நினைச்சிருப்பாரு, இந்த பில்லு எல்லாம் சரி பண்ணி இந்த பிள்ளைக்கு எழுதி காலால கொடுத்தா புருஷனோட சேர்ந்து நினைச்சு அவர் எழுத கூட்டு போயிருப்பாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். ஆமா நமக்கு தேவை பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி சூப்பர்வைசர் பார்க்கலாம்னு சொல்லி இங்க இருந்து கிடுக்கு 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 கிடுக்குன்னு போறேன் சூப்பர்வைசர் வீட்டுக்கு. சரி அங்க போய் பார்த்தா சூப்பர்வைசர் இருக்காரு, என் பொண்டாட்டியை காணா. அங்கேயும் காணாமா? அந்த அண்ணன் யோசனை பண்ற, ஒரு பொண்டாட்டிக்கு அண்ணாத்த இடத்துல அலையிறேன். சரி நமக்கு தேவை பொண்டாட்டி. சரி அப்படின்னு சொல்லி அங்க போய் பார்த்து கேட்டா சரி முடிச்சுக்கிறேன். அங்க போய் பார்த்தா சூப்பர்வைசர் இருக்காரு, என் பொண்டாட்டியை காணா. என்ன சொல்ற? அங்கேயும் காணாமா? ஐயப்பா நான் கேட்டேன், ஐயா என் பொண்டாட்டி எங்க அப்படின்னு. இப்பதான் ஆமா வேணும் டிரைவர் கூட்டு போயிட்டாருன்னா இப்பதான் கேசியர் கூட்டி போயிருந்தாங்க. பணம் எப்படி சொல்லிருக்கல, கம்பெனில வேலை பார்த்த போனா சூப்பர்வைசர் போனது கேசியர்ட்ட பணம் வாங்குறதுக்காண்டி வீட்டுக்காரமா போயிருக்கு. சரி நமக்கு தேவை பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி நான் இங்க இருந்து கிடுக்கு கிடுக்கு கிடுக்குன்னு போய் அங்க போய் பார்த்தா அங்கேயும் காணாமா? கேசியர் இருக்காரு, என் பொண்டாட்டியை காணா. சரி நான் என்ன சொல்றேன்னா, கேட்டு நான் கேட்கற காரணம் என் பிள்ளைய கூட தூஞ்சிருங்க, உன் பொண்டாட்டியை கடைசி காணாமே ஓட்டேன் உள்ள ஒரு வேலை வந்திருக்க. சரி நமக்கு தேவை பொண்டாட்டி. சரி எடுத்துட்டியா? சரி என் பொண்டாட்டியை பார்த்தா
இந்த மாதிரி என் தம்பி வந்தேன், ஏமா நல்லது உள்ள நீங்க பணம்லாம் வாங்கிட்டீல, இதை கொண்டு போய் கொடுத்து புருஷனை நல்லா ஆத்மா சாந்தி படுத்தி நல்லா ஆச்சு சம்மு சம்முன்னு. அண்ணே அக்கா என் பொண்டாட்டிய பார்த்தா வர சொல்லுங்கக்கா. ஆமா ஓய் இங்க அண்ணே போயிட்டு வரேன்.